எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 20:5 சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இன்றைக்கு அநேகருக்கு வருகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் ஜெபித்தாலாம் கர்த்தர் கேட்பாரா? நான் கேட்டால் கர்த்தர் செய்வாரா? என்னுடைய சத்தத்துக்கெல்லாம் கர்த்தர் நிற்பாரா என்று சொல்லி பல கேள்விகளோடு உட்கார்ந்து கொண்டு நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுடைய சத்தத்திற்கும் என் இயேசு நின்று பதில் கொடுக்க என் தேவனின் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறீர்களோ அவர் அத்தனை காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார், அதை நிறைவேற்றுவார், உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் ஒரு வெளிச்சமாய் மாற்றுவார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி. அதே ஆண்டவர் நீங்கள் என்னென்ன காரியங்களை அவருக்கு முன்பாக விண்ணப்பங்களாக ஏறெடுக்கிறீர்களோ அத்தனை காரியத்திற்கும் அவர் நின்று பதில் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று அதே வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டும். மன உத்தமம், உண்மை, அவருடைய பார்வைக்கு நலமானதை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலிருந்து எந்த நேரத்திலிருந்து ஏசப்பா என்று கூப்பிடுகிறீர்களோ ஆண்டவர் நிச்சயம் இறங்கி வந்து அவர் உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தரே இறங்கி தலையிட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறீர்களோ அத்தனை காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காய் சோதரம் ஐயா, என் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே நான் இன்றைக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கரங்களிலே கொடுத்து மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கும் அற்புதங்களின் தெய்வம் கரத்தை நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான இடைஞ்சல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். என் தேவனின் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவீராக, கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.